அத்தா, அப்போ உங்களுக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆஹா, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்புறம் என் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்ப பார்த்தாலும் பணத்தை சேமிக்கிறத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் மெதுவா அந்த பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. உனக்கு தெரியுமா, நான் எப்ப எல்லாம் என் அம்மா வீட்டுக்கு போறேனோ அப்ப எல்லாம் அப்பா என்கிட்ட கேட்பாரு, என்னாச்சு துர்கா, உன் மாமியார் வீட்டுல உனக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? எங்க ஊர்ல ஒரு அழகான பெரிய குளம் இருந்துச்சு. எங்க அப்பா அங்க இருந்து மீன் பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாரு. அப்புறம் எங்க அம்மா, என் சித்தி அது நல்லா சமைச்சு வறுத்து எனக்கு ஊட்டி 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 விடுவாங்க. ஸ்வீட்ஸ், பாயாசம், சாக்லேட்ஸ் எல்லாமே தட்டுல அடுக்கி வச்சு கொடுப்பாங்க. எனக்கு அம்மாவோட ஞாபகம் அப்பாவோட ஞாபகமா இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் தான் எங்க அப்பாவோட செல்ல பிள்ளை. இந்த துர்காங்கிற பேரை இது எங்க அப்பா தான் எனக்கு வச்சாரு. துர்கா ரொம்ப ஆசையா கூப்பிடுவாரு. எல்லாம் கலைஞ்சு போச்சு, எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப வெறும் ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. எங்க அப்பா கூட இப்படித்தான். எங்க அப்பா எப்பவுமே என்ன விட்டுட்டு சாப்பிட கூட மாட்டாரு. எனக்கு ஃபீவர் இருக்கும்போது கூட அப்பா சாப்பாடே விட்டு விடுவார். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் பொண்ணு எங்கெல்லாம் கால் வைக்கிறாடோ அங்க லட்சுமி குடியிருப்பான்னு. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் சொன்னதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துருச்சு. என் தலை விதி என்ன ஒரு ராசி இல்லாதவளா ஆக்கிடுச்சு. அவர் உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பேன், அப்படி என்னதான் என்கிட்ட பார்த்தாருன்னு. அது வேற யாருக்கும் தெரியலையே. துர்கா, ஈர துணியால தொடச்சு தொடச்சு இந்த பொண்ணு உடம்பைய பிசு பிசுப்பாக்கி வச்சிருக்கா. 2 நாள் ஆச்சு, இன்னும் குளிக்கவே இல்ல. இப்படி குளிக்காம எப்படி இருக்கிறது? இனிமே இந்த கதவை திறக்கவே கூடாது. இவ்வளவு சீக்கிரமா யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு குளிக்க போயிருக்கா. இதுதான் நல்ல சான்ஸ். சீக்கிரமா குளிச்சிருவோம். ஆஹனா, சொல்லுங்க அக்கா டிஃபனுக்கு என்ன சாப்பிடுவாங்க? அக்கா பால் பொரி அப்புறம் வாழைப்பழம் கொடுக்குறேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இவ்வளவு வருஷமா இந்த வீட்ல தான் இருக்கேன். ஆனா அத்தை இப்படி பெட்ல படுத்திருக்கிறத நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா அக்கா, அன்னைக்கு அங்க தண்ணிய யாரு ஊத்துனாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நான் ஒண்ணு சொல்லுவா பாரு அக்கா, நான் அப்போ அங்க பார்த்தப்போ தண்ணி எதுவும் கொட்டல. ஒருவேளை அத்தை சும்மாவே வழுக்கி விழுந்திருக்கலாம். சரி, நீ சீக்கிரமா அத்தைக்கு டிஃபன் கொண்டு போ, டைம் ஆகுது. அது சரி ஆஹானா, நீ அத்தைக்கு இப்படி டே அண்ட் நைட்னு கவனிச்சுட்டே இருக்க. கூடவே இருந்து அவங்கள கொஞ்சம் சரி கட்டிடு, உன் வேலையும் முடிஞ்சிடும். சரியா? நான் ஒண்ணும் அவங்க மனசு மாறதுக்காக இதை செய்யலக்கா. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் செய்யறேன். அத்தையோட உடம்பு சரியாயிரும். அப்ப நானும் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். என்ன சும்மாவே நீ போயிருவியா ஆஹானா? ஆனா கொழுந்தனாரோட முகத்தை கொஞ்சமாவது பாத்தியா நீ? எப்படி சோகமா இருக்காருன்னு?
டே அண்ட் நைட் உனக்காகவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் அத்தை ஏதாவது புதுசா ஆர்டர் போட்டுட போறாங்கன்னு அவரு கூட அதான் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. நீ இவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. அத்தை உன்னை போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லக்கா. வாழ்க்கை முழுக்க நான் எப்பவும் யாரோட உதவியிலையும் வாழ விரும்பல. ஆனா அஹானா கல்யாணம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நாங்களும் தான் சகிச்சுக்கிறோம். ஆனா நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு வரோம். பாரு, மெதுவா மெதுவா இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்ப. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிக்கா. இப்படிதான் வாழ்க்கைய வாழணும் போல. எனக்கு இது ஒத்து வராது. சீக்கிரமா தலையத்து வட்டிட்டு முடிஞ்சுக்கிறேன். இந்த பொண்ணு எப்ப வேணாலும் இங்க வந்துருவா. ஆனா உன் பிறந்த வீட்டோட நிலைமை என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விடு, உங்க அம்மாவை யோசிச்சு பாரு. நீ மட்டும் இப்படி வீட்டை விட்டே வெளியே போயிட்டேன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனா என்னதான் ஆகும்க்கா? அம்மாவும் நானும் பட்டினியா கடந்து செத்துருவோம். நிறுத்து. வாயை மூடு. ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத. அந்த காய்கறியை கொடு. ரொம்ப பயமா இருக்கு. நான் அமைதியா தான் இருக்கேக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அமைதியா இந்த வீட்டை விட்டு நானும் போயிருவேன். அதுக்கப்புறம் புதுசா ஒருத்தி வருவாள்ல, அப்போ நீங்க அவ கூட சேர்ந்து குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. புது பொண்ணுனா என்ன அர்த்தம்? ஏ, உங்க கொழுந்தனார் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? அதுவும் இல்லாம அத்தை இந்த விஷயத்தை எப்பவோ சொல்லிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? பாரு அஹானா, இதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. மீதாக்கா, இந்த காலத்துல டிவோர்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. மியூச்சுவல் டிவோர்ஸ், அதாவது 2 பேரும் ஒத்துக்கிட்டு அவங்க சம்மதத்தோட டிவோர்ஸ் நடந்தா ஒரே நாள்ல எல்லா டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் வேலையும் முடிஞ்சிரும். ஏன் இந்த மாதிரி பேசுற ஆகானா? கல்யாணங்கிறது 7 ஜென்மத்து பந்தம். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் உடைஞ்சு போகாது. இன்னொரு விஷயம், கொழுந்தனார் உனக்கு எப்பவும் டிவோர்ஸ் தரமாட்டாரு. கொடுத்துடுவாருக்கா. வேற அவரால் என்ன பண்ண முடியும்? அட அஹானா, விஷயம் அப்படி இல்ல. அர்ஜுன் அண்ணா ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்ல மனுஷன். அவரு அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனா அவரு உன்னை ரொம்பவே விரும்புறாரு, ரொம்பவே நேசிக்கிறாரு. உனக்கு தெரியுமா, அர்ஜுன் அண்ணா உன்ன மாதிரி ஒன்றும் ரொம்ப பிடிவாதக்காரர் இல்ல. அவரோட மனசு ரொம்ப மென்மையானது. நீ புரிஞ்சுக்கோ. நான் போய் அத்தைக்கு முதல்ல டிஃபன் கொடுத்துட்டு வரேன். அப்புறமா பேசிக்கலாக்கா. எனக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க நம்ம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் போல.